Walden by Henry David Thoreau. Henry David Thoreau famous American naturalist, poet, essayist and transcendentalist கூட. Transcendentalist அப்படின்னா transcendentalism அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிட்ரரி மூமெண்ட் வந்து 1820s and 1830s யூஎஸில் இருந்துச்சு. இந்த மூமெண்ட்டை சேர்ந்தவங்களுடைய ஐடியா எப்படி இருக்கும் அப்படின்னா, சயின்ஸ் அண்ட் மெட்டீரியல் இதெல்லாம் தாண்டி ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் நேச்சருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நேச்சர் வந்து நம்ம யாரும் அட்மயரே பண்ண மாட்டேங்கும். ஸோ நேச்சரை அட்மயர் பண்ணணும்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு மூமெண்ட் தான் இந்த டிரான்சென்டென்டலிசம். இந்த டிரான்சென்டென்டலிசம் அப்படிங்கிற லிட்டரரி மூமெண்ட்டோடைய ஃபாதர் யாருன்னா ரால்ஃப் வால்டோ எமர்சன். எமர்சன் வந்து நம்ம ஹென்ரி டேவிட் தோரோவுடைய ஒரு ஃப்ரெண்ட் அண்ட் மென்டர்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மூமெண்ட்டில் நிறைய ஒர்க்ஸ் வந்துச்சு, இந்த லிட்ரரி மூமெண்ட்டில் நிறைய ஒர்க்ஸ் வந்துச்சு. அதில் ஒரு முக்கியமான ஒர்க் தான் இந்த வால்டன். 1854 பப்ளிஷ் ஆன ஒரு ஒர்க். 2 வருஷம் 2 நாள் 2 மாதம் வால்டன் அப்படிங்கிற ஒரு பாண்டு கிட்ட போய் ஒரு கேபினில் வாழ்ந்திருப்பார் ஹென்ரி டேவிட் தோரோ. அந்த கேபினுக்கு சொந்தக்காரர் யாருன்னா ரால்ஃப் வால்டோ எமர்சன். ஓகேவா? ஸோ அங்கே வாழ்ந்த அந்த ஒவ்வொரு நாளையும் அவ்வளோ அழகாக டிஸ்கிரைப் பண்ணி இந்த புக்கில் சொல்லியிருப்பார். வால்டன்கிற புக்கில் அவருடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், நேச்சரோட ஏந்து வாழும்போது அவருக்கு என்ன மாதிரி உணர்வுகள் இருந்துச்சு, எவ்வளோ சந்தோஷப்பட்டார் அப்படிங்கிற விஷயங்களை தான் இந்த வால்டன் அப்படிங்கிற புக்கில் சொல்லியிருப்பார் ஹென்ரி டேவிட் தோரோ. இந்த வால்டன்கிற புக்கோடைய ஒரிஜினல் டைட்டில் என்ன அப்படின்னா வால்டன் ஆர் லைஃப் இன் த வுட்ஸ் அப்படிங்கிற ஒரிஜினல் டைட்டில். இதில் வந்து தி பாண்ட்ஸ் அப்படிங்கிற 9வது சாப்டர் நமக்கு இதில் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 18 சாப்டர் இந்த புக்கில் உண்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தோரோ நரேட் பண்ணுற மாதிரி தான் இது ஃபுல்லாகவே இருக்கும். அவருடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் 2 வருஷம் எமர்சனுடைய கேபினில் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் 1847 1854 எழுதப்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது. எந்த இடம் அந்த வார்டன் பாண்ட்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா கான்கார்ட், மேசச்சூசெட்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த வார்டன் பாண்ட் இருக்குது. ஓகேவா? அங்கே தான் அவர் வாழ்ந்துருக்க 2 வருஷம். அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதில் சொல்லியிருக்காரு. இப்போ பாண்ட்ஸ் அப்படின்னா இந்த வால்டன் அப்படிங்கிற பாண்டு பக்கத்தில் வாழ்ந்திருக்காரு. அது பக்கத்தில் நிறைய குளங்கள்லாம் உண்டு. அது ஒன்றே அழகாக வர்ணிச்சு இந்த ப்ரோஸில் சொல்லியிருப்பார். ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, இந்த லேண்ட்ஸ்கேப், அந்த நிலப்பரப்பை பார்க்க ரொம்ப ஹம்பிளாக இருக்கிறதா ஃபர்ஸ்ட் சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் வால்டன் பாண்டை பற்றி சொல்கிறாரு. வால்டன் பாண்ட் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு இடம். அந்த இடத்த பற்றி நினச்சா அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அது பார்க்குறதுக்கு அப்படியே டீப்பாக ப்ளூ கலர்லேயும் க்ரீன் கலர்லேயும் சில நேரம் இருக்கும். இல்லைனா அப்படியே பியூராக இருக்கும், ஒரு அழுக்காக இல்லாமல் அப்படியே நல்லா பியூராக இருக்கும் பார்க்க. இந்த 2 நிறங்கள்லையும் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நேரம் பார்த்தா ப்ளூவாக இருக்கும், ஒரு நேரம் பார்த்தா அப்படியே பச்சை நிறத்தில் இருக்கும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபிஷ்ஷஸ் இந்த வால்டன் பாண்டில் இருக்காது. மோஸ்ட்லி பிக்கரல் அப்படிங்கிற ஒரு வகையான ஃபிஷ் தான் நிறையா இருக்குமே தவிர மற்ற ஃபிஷ்ஷஸ்லாம் நிறையா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இந்த பாண்டை சுற்றி ஒரு சைடு முழுக்க மலையாக தான் இருக்கும், இன்னொரு பக்கம் முழுக்க மரங்களாக தான் இருக்கும். மட்டும் இல்லாமல் வேறு என்ன மாதிரி மிருகங்கள்லாம் அங்கே இருக்கும் அப்படின்னா டக்ஸு, கீஸ், ஃப்ராகு, தென் அந்த மாதிரி இந்த குளத்தை சுற்றி இருக்க குட்டி குட்டி பூச்சி பட்டு இதெல்லாமே அது சுற்றி இருக்கும். மோஸ்ட்லி டக்ஸ் இருக்கும், கீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது பக்கத்துலேயே இன்னொரு பாண்ட் இருக்குது, ஒயிட் பாண்ட். அந்த ஒயிட் பாண்டுமே பார்க்க வந்து வால்டன் பாண்டு மாதிரி தான் இருக்கும். ரெண்டுக்குமே கொஞ்சம் ரிசம்பிளன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்பப்போ இந்த வால்டன் பாண்ட்லேருந்து தண்ணி நான் எடுத்து குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தோரு சொல்கிறாரு. சில நேரம் ஃபிஷ்ஷிங், அவருடைய ஃப்ரெண்டோட உள்ள ஃபிஷ்ஷிங்கும் போயிருக்கிறதாகவும் சொல்கிறாரு. பட் ஃபிஷ்ஷிங் போகும்போது அவருடைய ஃப்ரெண்டு கூட எதையுமே அவர் பேச மாட்டாராம், அதாவது பேச முடியாதான். அந்த அளவுக்கு அந்த வால்டன் பாண்டை பார்த்து ரசிக்க தான் தோணுமே தவிர பேசவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி பேசாமல் அமைதியாக அந்த அழகை ரசிச்சுக்கிட்டு, ஈவன் அவருடைய ஃப்ரெண்டுமே பேச மாட்டாராம். அப்படியே ஏதோ ஒரு இருக்கிற அந்த அமைதியை ரசிச்சுக்கிட்டு 2 பேரும் அந்த போட்டில் ஃபிஷ்ஷிங் போவாங்களாம். ஈவன் மிட் நைட்டில் கூட அவருடைய ஃப்ரெண்டோட ஃபிஷ்ஷிங் போயிருக்காரு. மட்டும் இல்லாமல் அப்படியே அந்த இதில் போயிட்டு சில நேரம் ஃப்ளூட் வாசிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயற்கையை தான் ரசிப்பாங்களே ஒழிய அவங்களுக்குள்ளே பேசி அந்த ஒரு இதை கெடுக்க மாட்டோம் நாங்கள். அப்படியே நல்லா அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அந்த பாண்டுக்குள்ளே ஃபிஷ்ஷிங் போனாலே பேசவே தோணாது, அந்தளவு அது வந்து எங்களை கவர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. தென் அந்த பாண்டை சுற்றி ட்ராக்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ட்ராக்ஸ் எல்லாம் பார்த்து அவர் என்ன நினைப்பார் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து அபாரிஜினல் ஹண்டர்ஸ்னால் உருவாக்கப்பட்ட ட்ராக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பார். தென் இந்த பாண்டை பற்றி ஒரு மித் இருக்குது, அந்த மித்தை பற்றி சொல்கிறார். என்ன அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், இந்த பாண்ட் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதோடைய கதை. ஓகேவா? ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், இந்த பாண்டு இடத்துல ஒரு மலை இருந்திருக்கு. அந்த மலை மேலே வந்து ஒரு பவோ அப்படின்னா வந்துட்டு அமெரிக்கன் அந்த ட்ரைபல் கேதரிங், அவங்க இதில் நடத்துகிற ஒரு ட்ரைபல் கேதரிங், அதுதான் பவோன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த கேதரிங்கில் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது தேவையில்லாத அஃபென்சிவான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது காட் கோவப்பட்டு அந்த மலை வந்து அப்படியே பூமிக்குள்ளே முங்கிடும். மூங்கின பிறகு ஒரு லேடி மட்டும் எஸ்கேப் ஆயிடுவாங்க, அவங்களுக்கு மட்டும் ஒன்றும் ஆகாது. அவங்களுடைய நேம் தான் வால்டன். ஸோ அது பக்கத்தில் உருவான இந்த குளத்துக்கு வந்து வால்டன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சதா ஒரு மித்து வந்து இந்த குளத்து பெயரில் இருக்குது. ஓகேவா? பட் தோருடைய ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இது வந்து மேன்மேட் பாண்டு தான், இதுக்கெல்லாம் பெரிய கதைலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய ஃப்ரெண்டு சொல்லுவார். ஓகேவா? தென் தோரு வால்டன் பாண்டை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறார் அப்படின்னா, எர்த்தோடைய ஐ அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுறாரு. இந்த ஐ மூலமாக தான் இதை மொத்தமாக ஹேண்டில் பண்ணுறவர், அதோடைய காட் வந்து இந்த வால்டன் பாண்டு தான் கண் அவருக்கு. இது மூலமாக தான் மொத்த
மொத்த உலகத்தில் உள்ள அந்த இயற்கை அழகையும் வந்து கடவுள் ரசிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி வேர்ல்டுக்கே எர்த்துக்கே இந்த வால்டன் தான் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். தென் என்ன சொல்ல அப்படின்னா, தோரோவை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு சேக்ரடான ஒன்று, கேஞ்சஸ் ரிவர் மாதிரி. அது மாதிரி தான் எல்லா இடத்துல தண்ணியை பார்த்தாலே அது வந்து ஒரு புனிதமான ஒன்று தான். பட் இந்த ஊர்க்காரங்க வந்து வால்டன் பாண்டை வந்து அந்தளவு சேக்ரடாக எடுத்துக்கல. அவங்க இதில் தான் தண்ணி எடுத்து எல்லா விதமானதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஊர் மக்கள் வந்து அதை சேக்ரடாலாம் எடுத்துக்கிறது இல்லை. தென் இந்த வால்டன் பாண்ட்லேருந்து ஒரு மைல் தள்ளி வந்து இன்னொரு பாண்ட் இருக்குது, அது பேர் ஃப்ளிண்ட் பாண்ட். ஓகேவா, அதை வந்து சாண்டி பாண்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து இதை விட ரொம்ப லார்ஜராகவும் ரொம்ப ஷாலோவாகவும் இருக்கும். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி ரொம்ப பியூராக இருக்காது. வால்டன் பாண்ட் மாதிரி ரொம்ப பியூராக இருக்காது. நிறைய மீன் உண்டு, அதனாலேயே பியூராக இருக்காதுன்னு சொல்கிறார். நிறைய மீன் உண்டு. ஸோ நிறைய பேர் ஃபிஷ்ஷிங்லாம் போகிறாங்க அந்த சாண்டி பாண்டில். ஓகேவா, தென் தோர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு குளத்துக்கு வந்து பேர் வைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து அங்கே வாழ்ந்த விவசாயிகள் பேரை வச்சு வைக்காமல் வாழ்கிற அனிமல்ஸ் பேர் வச்சு வச்சா நல்லாயிருக்கும். இதே மாதிரி தான் இன்னொரு பாண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு பாண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அது பேர் வந்து கூஸ் பாண்ட். ஓகேவா, அது வந்து வால்டன் பாண்டை விட 2 மடங்கு சின்னதாக இருக்கும். பட் அந்த பாண்டில் வந்து யாரும் ஃபிஷ்ஷிங்க்கெலாம் போக மாட்டாங்க, அங்கே வந்து போட்ஸ் எல்லாம் போகாது அப்படின்னு சொல்கிறாரு. ரீசன் என்ன அப்படின்னா, அந்த பாண்டில் எந்த ஒரு ஃபிஷ்ஷுமே இல்லை, ஃபிஷ் இல்லாதனால யாரும் அதை பெருசாக கண்டுக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை சொல்லிட்டு லாஸ்ட்டாக என்ன சொல்லி இந்த சாப்டர் எண்ட் பண்ணுறாரு அப்படின்னா, நேச்சர் ஹேஸ் நோ ஹியூமன் இன்ஹாபிட்டன்ட் தட் அப்ரிஷியேட்ஸ் ஹர். நேச்சர் வந்து நம்ம யாருமே வந்து ரசிக்கிறது இல்லை, எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே உட்காந்து ரசிக்கிறதெல்லாம் இல்லை. அதுக்கு நமக்கு நேரமும் இருக்கிறது இல்லை. நம்ம வந்து நம்ம லைஃப்பை முழுக்க ஒர்க்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் இருக்குமே தவிர நேச்சரை உட்காந்து ரசிப்போம், நேச்சரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே யோசிக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் இந்த சாப்டர் மூலம் சொல்லியிருக்காரு. இந்த புக் ஃபுல்லாகவே தோரா தான் சொல்லியிருப்பார். ஸோ அவர் அந்த 2 வருஷம் எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாரோ அதெல்லாம் மற்றவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த புக் ஃபுல்லாக சொல்லியிருப்பார். ஈவன் இந்த சாப்டர் சொல்கிறதும் அதுதான். ஸோ உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் நேச்சரை ரசித்து பாருங்கள், அப்புறம் நீங்களே தனியாக ரசிக்கிறதுக்குனே நேரம் ஒதுக்குவீங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒர்க்கில் சொல்லியிருக்காரு ஹென்ரி டேவிட் தோரோ. இதோட தீம்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, செல்ஃப் ரிலையன்ஸ், ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் நேச்சர், சாலிட்யூட் அண்ட் சொசைட்டி. இது 3 இதோடைய தீம்ஸாக சொல்லலாம்.